பிரியமானவர்களே, இந்த காலத்திலே பார்த்தால் எங்கும் மழை, காற்று, குளிர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த காலங்களில நமக்கு ஒரு நல்ல செய்தியை நாம் பார்க்கும்போது, நம்பிக்கையே வாழ்க்கையின் நங்கூரம் என்கிறதான அடிப்படையில பார்க்கும்போது, நம்பிக்கை தாங்க வாழ்க்கையின் நங்கூரம். அதுதான் தைரியத்தை கொடுக்கிறதான ஒரு சத்துவமாய் இருக்கிறது. ஒரு முறை பாருங்கள், இப்படியான ஒரு சூழ்நிலையில காற்று மழை காலங்களிலே பிரயாணப்பட்டு போகிறதான ஒரு கப்பல் பிரயாணம். அந்த கப்பல் பிரயாணத்திலே போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டு இருக்கும்போது பயங்கர காற்று அடிக்கிறது. கப்பல் சேதம் ஆகிற அளவுக்கு பயங்கரமான ஒரு இயற்கை சீற்றம். அந்த சீற்றத்தில் இவ்விதமாக தேவ மனிதனாகிய பவுல் சொல்கிறார், கப்பல் பிரயாணம் செய்கிறது நல்லதல்ல, ஆகவே எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று விடலாம் என்று சொன்னார். ஆனால் கேட்கவில்லை. இந்த ஆலோசனை கேட்காதபடிக்கு அவர்கள் மாலுமியை நம்பினார்கள், கப்பலோட்டியை நம்பினார்கள். அப்பொழுது கப்பல் சென்று கொண்டிருந்தது. சரியாக நடுக்கடல். அந்த நடுக்கடலில் வரும்போது பலத்த காற்று அடித்தவுடனே கப்பல் நடுக்கம் கொண்டது, ஆட்டம் கொண்டது. இதோ கப்பல் கவிழ்ந்து விடுமோ என்கிறதான ஆபத்து. அப்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது தேவ பக்தி உள்ள மனிதன் பக்கத்திலே தேவ தூதன் இறங்கி, உன் நிமித்தமாக நீ போய் சேர வேண்டியதான இடம் எங்கேயோ அது மட்டாக இந்த கப்பலில் இருக்கிறதான எல்லாரையும் காக்கப்படும்.